friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான அவல் பாயாசம். ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. டக்குன்னு ரொம்ப சுலபமா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்ல ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் ஃபெஸ்டிவல் சமயத்துக்கும் இல்லை குயிக்காக ஏதோ ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போதும் இது நல்ல ஆப்ஷன். டக்குன்னு பண்ணிடலாம். அதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் சேர்த்து செய்கிற பால் பாயாசம் ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக செஞ்சு கிருஷ்ணருக்கு படைச்சிடுங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இது நல்ல ஒரு வெங்கல கடாய். ஸ்வீட்டெல்லாம் இந்த மாதிரி கடாயில் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டுக்குன்னு இந்த மாதிரி வெங்கல கடாய் வச்சுருக்கிறேன், அப்பப்போ பண்ணுவேன். இது நான் கும்பகோணத்தில் வாங்கினேங்க. இந்த மாதிரி சிமிலர் ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இங்கே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்தெடுத்துடலாம். இப்போ சூடான நெய்யில் நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 to 15 முந்திரி சேர்த்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே நெய்யில் திராட்சை சேர்த்து வறுத்தெடுத்துடலாங்க. நல்லா திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்து வச்சிடணும். இங்கே திராட்சை முந்திரி வறுத்து நல்லா ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம அவல் வறுத்தெடுக்கணும். இங்கே 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். நம்ம லேஸ் அவலும் எடுத்துக்கலாம், இல்லை சிகப்பரிசி அவலும் எடுத்துக்கலாம். அந்த சிகப்பு அவலும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். எது சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். ப்ரொசீஜர் இதே தான். இப்போ நம்ம அதே நெய்யில் இந்த அவல் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு வறுத்து விடுவோம். நல்லா இந்த நெய்யில் வறுப்பட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரும். பாருங்கள், நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்து விட்டதில் நல்ல வாசனையாகவும் இருக்குது. அவல் நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த ஃப்ளாட்டன்ட் ரைஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். இங்கே நான் பாயில்டு மில்க் சேர்த்துக்கிறேன். 750 ml பால் சேர்த்துக்கிறேன். 750 ml மில்க் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பாயில் ஆகி நல்லா திக்காகி இந்த அவலும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இதை கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுவோம். இந்த அவல் நல்லா வெந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நம்ம பாயசத்துக்கு சேர்க்கக்கூடிய இனிப்பு நான் இங்கே ஜாகரி வெல்லம் சேர்க்கிறேன். ஸோ இந்த டைம் கேப்பில் வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இங்கே நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன், ஜாகரி சேர்த்துக்கிறேன். 3/4லேருந்து 1 கப் அளவு வரைக்கும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு சரியாக இருக்கும். அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்மியாகவோ அதிகமாகவோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த வெல்லம் பாத்திரத்தில் சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுக்கும்போது அந்த மண் தூசெல்லாம் இல்லாமல் நல்ல பியூரான வெள்ளைக்கரைசல் கிடைக்கும். ஒன்றும் பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம கரைச்சி வடிக்க போகிறோம். இப்போ வெள்ளைக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிடலாம். சின்ன சின்ன மண் தூசெல்லாம் இருந்தால் நின்றுடும். ஸோ பியூர் வெள்ளைக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு. அதே சமயத்தில் இங்கே அவளும் நல்லா பாலோடு சேர்ந்து வெந்து நல்லா திக்காக நல்லா சூப்பராக ஜம்முன்னு வெந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை சேர்த்து விட்டு கலந்து விட்டுறலாம். வெள்ளைக்கரைசல் சேர்த்த உடனே கொஞ்சம் லூஸ் ஆகும். கொஞ்சம் திக்காக இருந்தால் இந்த அவல் பாயசம் நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ நான் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொடித்த ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் பொடி வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் ஸ்வீட் ரெசிபீஸ்க்குன்னு சர்க்கரையோட ஏலக்காவை பொடிச்சு எடுத்து பாட்டிலில் போட்டிருப்பேன். ஸோ அதுலேருந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. இது ஃபைனலாக நல்லா வறுத்து முந்திரி திராட்சை போட்டு விட்டு கலந்து விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சுவையான அவல் பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு.
ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான பால் பாயசம் ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.